வெல்கம் டு மை சேனல். இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு வங்கி பேங்க்னா என்ன, அதோட முக்கிய செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ற பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் செயல்படக்கூடிய வெவ்வேறு விதமான வங்கிகள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் செயல்படக்கூடிய வங்கிகள் பேங்க்ஸ் எல்லாத்தையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஷெட்யூல் பேங்க், இன்னொன்று நான் ஷெட்யூல் பேங்க். ஷெட்யூல் பேங்க்னா என்ன? எந்தெந்த பேங்க்லாம் ரிசர்வ் பேங்க் ஆக்டோட செகண்ட் ஷெட்யூல்ல இன்க்ளூட் ஆயிருக்கோ அதெல்லாம் ஷெட்யூல் பேங்க். எந்தெந்த பேங்க்லாம் அந்த ஷெட்யூல்ல இல்லையோ அது நான் ஷெட்யூல் பேங்க். இது சிம்பிள் டெஃபினிஷன். இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 இதன்படி தான் ரிசர்வ் பேங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல பல ஷரத்துக்கள் இருக்கு. அதுல ரிசர்வ் பேங்கோட வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், லீகல் பவர்ஸ்லாம் என்ன, இதெல்லாமே இண்டிகேட் ஆயிருக்கு. அந்த ஆர்பிஐ ஆக்ட்ல ஷெட்யூல் அட்டவணை, ரெண்டு அட்டவணை இருக்கு. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2ன்னு. இந்த ஷெட்யூல் 1 வந்து லோக்கல் ஏரியான்னு பேசும். 4 லோக்கல் ஏரியா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு. இதை நம்ம ரிசர்வ் பேங்க் போர்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பத்தி பார்க்கலாம். ஷெட்யூல் 2, செகண்ட் ஷெட்யூல், அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கும். ஏல ஆரம்பிச்சு Z வரல பெரிய லிஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஷெட்யூல் பேங்க். ரிசர்வ் பேங்க் ஒரு பேங்கை அந்த ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணிட்டா அது ஷெட்யூல் பேங்க்னு வரும். ஷெட்யூல்ல அந்த பேங்க் இல்லாட்டி நான் ஷெட்யூல் பேங்க். அப்ப இந்த ஷெட்யூல் பேங்க்குக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதே சமயத்துல சில ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது. ஒன்று முதல்ல இது இந்த கிரைட்டீரியா, ஒரு பேங்கை செகண்ட் ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணணும்னா என்னென்ன கிரைட்டீரியான்றத செக்ஷன் 42 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல அதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 5 lakh. 5 lakhsன்றதுலாம் ரொம்ப சின்ன அமௌண்ட். இப்போ வந்து ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ வேணும்? 500 கோடி வேணும். ஸோ பட் அந்த 5 lakhs இட் ஸ்டில் ரிமைன்ஸ். செகண்டு, அந்த பேங்கோட ஆக்டிவிட்டீஸ் வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக எதுவும் பண்ணக்கூடாது. இதை ஆர்பிஐ போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தி இதை தெளிவுபடுத்திக்கும். ரெண்டாவது, இதை ரெண்டு மெயின் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஒன் ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணால் இந்த ஷெட்யூல் பேங்க்ஸ் எல்லாமே கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு இருக்கு. அதை ரிசர்வ் பேங்க்ல மெயின்டைன் பண்ணும். இது என்ன? இது ஒரு ஷெட்யூல் பேங்க்கும் ஒரு போர்ஷன் ஆஃப் த டெபாசிட், இப்போ 100 ரூபா நம்ம டெபாசிட் பே பண்றோம்னா ஒரு பெர்சன்டேஜ், ஒரு சில பெர்சன்டேஜ், அது ஒவ்வொரு தடவையும் ரிசர்வ் பேங்க் மாத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்குள்ள பெர்சன்டேஜ் 4.5%. இதுதான் சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்வாங்க. இந்த 4.5 ரூபாயை ரிசர்வ் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி வைக்கணும். அதுக்கு எந்த வட்டியும் கிடையாது. இது ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஷெட்யூல் பேங்க்குக்கு. அதே சமயத்தில் பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ், வாரத்துக்கு இல்லாட்டி ஒன்ஸ் இன் 2 வீக்ஸு ரிசர்வ் பேங்க்குக்கு இவங்கெல்லாம் சில ரிட்டர்ன்லாம் சப்மிட் பண்ணணும். அதுவும் ஒரு முக்கியமான அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஷெட்யூல் பேங்க். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குது? ரிசர்வ் பேங்க்லேருந்து லோனு அவங்க இந்த ரிசர்வ் பேங்க் ரேட், பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க, அந்த ரேட்டுக்கு லோன் வாங்கலாம். ரிப்போ ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது ஷார்ட். இந்த பேங்க் ரேட் வந்து லாங் டேர்ம் லோனு, ஷார்ட் டேர்ம் லோன் வந்து ரிப்போ ரேட்டு. இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஷெட்யூல் பேங்க் வந்து கிளியரிங் ஹவுஸ்ல மெம்பர் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. கிளியரிங் ஹவுஸ்னா என்ன? இது வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் பேங்க்ஸ். இப்போ செக் நம்ம ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் இஷ்யூ பண்றது, செட்டில் ஆகுறது, இதெல்லாம் இந்த கிளியரிங் ஹவுஸ்ல. பட் இட் சூப்பர்வைஸ் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல ஆட்டோமேட்டிக்கா மெம்பர் ஆயிடலாம். அப்பனா அவங்க செக் இஷ்யூ பண்ணலாம். இதெல்லாம் தான் ஒரு ஷெட்யூல் பேங்க்குக்கு வரக்கூடிய சலுகைகள் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்க்கலாம். ஷெட்யூல் பேங்க்னா இன்க்ளூட் இன் செகண்ட் ஷெட்யூல் டு ஆர்பிஐ ஆக்ட். மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ரிசர்வ் 5 lakhs பார்த்தோம். ஷுட் ஒர்க் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டெபாசிட்டர்ஸ். தேர்ட் பாயிண்ட், ஷுட் மெயின்டைன் கேஷ் ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ. ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஃபைல் பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வித் ஆர்பிஐ. ஃபிஃப்த், கேன் ஹேவ் ஆக்சஸ் டு லோ காஸ்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். நல்ல சீப் ரேட்ல அவங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் ரிசர்வ் பேங்க்லேருந்து கிடைக்கும். இதெல்லாம் தான் ஷெட்யூல் பேங்க். நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் நாட் இன்க்ளூட் இன் செகண்ட் ஷெட்யூல். கேன் மெயின்டைன் கேஷ் ரிசர்வ் வித் தெம்செல்ஸ். அவங்ககிட்ட வச்சுக்கலாம் கேஷ் ரிசர்வ், ரிசர்வ் பேங்க்ல வைக்கணும்னு தேவையில்லை. ஆர்பிஐ வந்து எப்போ லெண்ட் பண்ணும்? ஒன்லி இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அப்போதான் ரெகுலராக இந்த பேங்க் ரேட்டு, ரிப்போ ரேட்டில் இதில் எல்லாம் வந்து ரெகுலராக போய் பேங்க்ல போய் இவங்க கிரெடிட் அவைல் பண்ண முடியாது. கிளியரிங் ஹவுஸ்லேயும் அவங்க மெம்பராக இருக்க முடியாது. அதுதான் வந்து நான் ஷெட்யூல் பேங்க்ஸ். இந்த ஷெட்யூல் பேங்க்ஸில் கமர்ஷியல் பேங்க்கும் இருக்கு, கோஆபரேட்டிவ் பேங்க்கும் இருக்கு.
நான் ஷெட்யூல் பேங்க்லேயும் சில கமர்ஷியல் பேங்க், பட் லார்ஜ் சங்க் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு. நம்ம நாட்டில் செயல்படக்கூடிய வங்கிகள், பேங்க்ஸு, வேரியஸ் டைப் ஆஃப் பேங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்ம ஒரே சார்ட்ல பார்க்கலாம். மேலே இருக்கிறது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் தானே எல்லா பேங்க்கும் லைசன்ஸ் கொடுக்குது. அது கொடுக்குற லைசன்ஸ் பேங்க் வந்து ஒன்று ஷெட்யூல் பேங்காக இருக்கலாம், இல்லாட்டி நான் ஷெட்யூல் பேங்காக இருக்கலாம். ஷெட்யூல் பேங்க்கு கீழே ஒன்று கமர்ஷியல் பேங்காக இருக்கலாம், இல்லாட்டி கோஆபரேட்டிவ் பேங்காக இருக்கலாம். கமர்ஷியல் பேங்க் கீழே வரக்கூடியது தான் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ். இந்த நான் ஷெட்யூல் பேங்க்ல பேமெண்ட் பேங்க் 2 இருக்கு, லோக்கல் ஏரியா பேங்க் 2 இருக்கு. இதெல்லாமே கமர்ஷியல் பேங்க் தான். அது தவிர கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் இருக்கு. இந்த வீடியோ பொறுத்தவரையில் நம்ம கமர்ஷியல் பேங்கை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், நான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க். கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து நம்ம வேற ஒரு வீடியோவில் கவர் பண்ணலாம். ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க், நான் ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாமே வேற ஒரு வீடியோவில் கவர் பண்ணலாம். இப்போ இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் பேங்க்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் ரைட் ஆன் டாப். ஏன்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொன்ன மாதிரி இந்த எல்லா பேங்க்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்குது. ரெண்டாவது, ரிசர்வ் பேங்க் தான் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் த என்டையர் பேங்கிங் சிஸ்டம். இந்த கீழே பார்க்குற எல்லா பேங்க்ஸும் ரிசர்வ் பேங்க் தான் சூப்பர்வைஸ் பண்ணுது. அது தவிர ரிசர்வ் பேங்க் என்னென்ன பண்ணுது? நோட் இஷ்யூ பண்ணுது. அதுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது இந்தியா கண்ட்ரிலேயே. அது பேங்கர் டு பேங்க். பேங்க்ஸுக்கெல்லாம் அது பேங்க், கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அது பேங்க், பேங்கர் டு கவர்மெண்ட். அதை தவிர அது வந்து ரெகுலேட் பேமெண்ட் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுது. அப்புறமா கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். இதுக்கெல்லாம் மேலே நம்ம மானிட்டரி பாலிசியும் கண்டக்ட் பண்ணுறதும் ரிசர்வ் பேங்க் தான். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுதான் பேங்கிங் சிஸ்டத்திலே மேலே இருக்குது. இந்த பேரலல் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து சில முக்கியமான துறைகள் இருக்குது. அது நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றக்கூடியது. ஒன்று அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில்கள், அப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்புன்னு சொல்லுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் ஹவுசிங், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸு. அப்போ இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கெல்லாமே ஒரு தனித்தனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு மாபெரும் வங்கி ஏற்படுத்தினாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒன்று இந்த செக்டாருக்கெல்லாம் ஃபினான்ஸ் கொடுக்கும், ரெண்டாவது ரீஃபைனான்ஸ் பண்ணும். வேற ஏதாவது பேங்க் இவங்களுக்கு லோன் கொடுத்துருந்தா கூட அந்த பேங்க்குக்கு இது லோன் கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 5 இருக்கு. நெபார்ட், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இது வந்து நெபார்ட் ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணுது. எக்ஸிம் பேங்க், இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், இது எக்ஸிம் பேங்க் ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணுது. நேஷனல் ஹவுசிங் பேங்க், இது நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணுது. சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணுது. அது தவிர நாஃபிட், நேஷனல் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இதை ரெகுலேட் பண்ணுறதுமே ரிசர்வ் பேங்க் தான். ஸோ இதுதான் வந்து டாப்பில் இருக்கு. இதுவுமே சில ரெகுலேட்டராகவும் இருக்கு. இதான் நெபார்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க், இங்கே நெபார்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரீஜனல் ரூரல் பேங்கை வந்து ரெகுலேட் பண்ணுது. யாரு ரெகுலேட் பண்ணல, சூப்பர்வைஸ் பண்ணுது. ரெகுலேட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் தான், சூப்பர்வைஸ் பண்ணுறது நெபார்டு. அதே சமயத்தில் நேஷனல் ஹவுசிங் பேங்க்ன்றது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணுது, அதையும் ரெகுலேட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் தான். ஸோ அதுதான் டாப்ல இருக்கு. இப்போ நம்ம இங்கே வரலாம், ஷெட்யூல் பேங்க்ஸுக்கு வரலாம். ஷெட்யூல் பேங்க்ஸில் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம், கோஆபரேட்டிவ் பேங்க் பார்க்கறதில்ல. கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு வந்தோம்னா முதல்ல பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னா என்ன? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஓன் பேங்க்ஸ். மோர் தென் 50% ஆஃப் த ஷேர் கேபிட்டல் கவர்மெண்ட்ல இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். அது 12 இருக்கு. இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் கீழே வர்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் 11 நேஷனலைஸ் பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1, 11 நேஷனலைஸ் பேங்க். இப்போ முதல்ல நம்ம வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டில் உள்ள ஒரு பெரிய வங்கி, உள்ளதுலேயே அதுதான் பெரிய வங்கி. அப்போ ஸ்டேட் பேங்கோட வரலாறு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 200 ஆண்டுகள், 200 இயர்ஸ் ஓல்ட் பேங்க்னு சொல்லலாம் ஸ்டேட் பேங்கை. இது எப்படின்னா 1806 பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு ஒன்று இருந்தது. இதை வந்து பேங்க் ஆஃப் பெங்கால்னு மாற்றினாங்க 1809. 1840 பேங்க் ஆஃப் பாம்பே அப்படின்னு ஒன்று செட் பண்ணாங்க. 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்த 3 பேங்க்கும் பிரசிடென்சி பேங்க்ஸ்
அப்படின்னு 1876 பிரசிடென்சி பேங்க்ஸ், அந்த காலத்து பிரிட்டிஷ் ரூல்ல பிரிட்டிஷ் பிரசிடென்சி இதெல்லாமே பெரிய பெரிய மாகாணங்கள், உங்களுக்கு இந்த மாகாணத்துக்கு உள்ள வங்கிகள் இதெல்லாமே பிரசிடென்சி பேங்க்ஸ்னு அந்த பிரிட்டிஷ் ரூல்ல மாத்தினாங்க. 1921 இதெல்லாமே இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா சில சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிச்சு. இந்த ரிசர்வ் பேங்க் இப்போ பண்ற ஃபங்க்ஷன் எல்லாமே சில ஃபங்க்ஷனை வந்து நோட் இஷ்யூ ஃபங்க்ஷன், மற்ற சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த இம்பீரியல் பேங்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. 1935 1 ஏப்ரல் 1935ல ரிசர்வ் பேங்க் ஃபார்ம் ஆன உடனே அந்த ஃபங்க்ஷன்லாம் ரிசர்வ் பேங்க்குக்கு வந்துருச்சு. அது வரல இந்த இம்பீரியல் பேங்க் தான் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. அப்போ இண்டிபெண்டன்ஸ், நம்மளுக்கு சுதந்திரம் வந்தது அப்பயுமே. ஆனால் இந்த இம்பீரியல் பேங்க் எல்லாமே வந்து பிரைவேட் ஹேண்ட்ஸில் தான் இருந்தது. 1955 எஸ்பிஐ ஆக்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955, அதன் மூலமா இந்த பேங்கோட ஓனர்ஷிப் யாருக்கு வந்ததுன்னா ரிசர்வ் பேங்க்குக்கு வந்துருச்சு. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போல, அப்ப ரிசர்வ் பேங்க்குக்கு வந்துருச்சு. ரிசர்வ் பேங்கோட ஓனர்ஷிப் தான் 2008 வரல இருந்தது. அப்ப என்ன, ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்கே சூப்பர்வைசராகவும் இருக்கு, ரிசர்வ் பேங்கே அந்த பேங்க்குக்கு ஓனராக இருக்கும்போது அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருந்தனால 2008 அது கவர்மெண்ட் வந்து அதோட ஓனர்ஷிப் எடுத்துக்கிச்சு. இப்போ ஸ்டேட் பேங்க்குக்கு கவர்மெண்ட் தான் ஓனர். இது 1955 இந்த பேங்க்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சில பிரிட்டிஷ் பிரின்ஸ்லி ஸ்டேட் பேங்க்னு சில இருந்தது. அதெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கெல்லாம் பிக்கனீர் அண்ட் ஜெய்ப்பூர், இண்டோர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டோர், இந்த பேங்க்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து 1959 ஸ்டேட் பேங்க் அதெல்லாம் டுக் ஓவர். அப்போ என்ன ஆக்ட், ஒரு எஸ்பிஐ சப்சிடரி ஆக்ட் 1959, அதன் மூலமா இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் பேங்க்கு சப்சிடரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க, அசோசியேட் பேங்க்ஸ் சொன்னாங்க. ஒரு 8 பேங்க் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து கவர்மெண்ட் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய உலகளாவில ஒரு பெரிய பேங்க் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது, ஸ்டேட் பேங்க் ஏற்கனவே பெரிய பேங்க் தான், இந்த 8 சப்சிடரியும் ஸ்டேட் பேங்கோட இணைச்சிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இணைச்சு 2007 எல்லா சப்சிடரியும் இணைஞ்சு இப்போ ஸ்டேட் பேங்க் ஒரு மாபெரும் வங்கி ஆயிடுச்சு. உலகத்திலே இப்போ அசட் சைஸ் பார்த்தா இது 47வது வங்கி, 47 லார்ஜஸ்ட் பேங்க், 47 பெரிய பேங்க்குகளில் 47வது பேங்காக வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில் 48 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸ்டேட் பேங்க்ல, 22,000 பிரான்ச்சஸ், கிளைகள், 2,57,000 எம்ப்ளாயிஸ், ஆஃபீஸர், கிளர்க்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 65,000 ஏடிஎம் இருக்கு. இப்போ பார்க்க போனால் ஒரு 1/4, அதாவது 25%, 4ல் 1 மடங்கு இந்த பேங்க்கு தான் வந்து அட்வான்சஸ், லோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. அவ்வளோ பெரிய பேங்க்கு. இது மட்டும் இல்லை, 227 பிரான்ச்சு ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து வெளிநாடுகளில் இருக்கு, ஓவர்சீஸில் இருக்கு. 31 கண்ட்ரியில் இருக்கு, யுஎஸ்ஏ, யூகே, சிங்கப்பூர், ஹாங்காங், இப்படி பல கண்ட்ரீஸ்லையும் இருக்கு. அப்போ ஒரு மாபெரும் வங்கி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது நேஷனலைஸ் பேங்க், அடுத்த கேட்டகரி. நேஷனலைஸ் பேங்க் எத்தனை, 11 பேங்க் இருக்கு இந்த நேஷனலைஸ் பேங்க். இது என்ன வரும், இந்த இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இதெல்லாம் தான் நேஷனலைஸ் பேங்க். நேஷனலைஸ் பேங்க்ஸ்னா இது வந்து இப்போ பொதுத்துறை வங்கிகள் வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ். இதோட நம்ம இதோட சரித்திரத்தை நம்ம பார்க்கணும். நேஷனலைஸ் பேங்க்ஸ் எப்படி இது நேஷனலைஸ் பேங்க்ஸ்னு வந்தது அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்க்கலாம். நம்ம இப்போ 1969 அது வரல இந்த பேங்க்ஸ் எல்லாம் பிரைவேட் பேங்க்ஸாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போனோம்னா இண்டிபெண்டன்ஸ் வர்றப்ப எல்லா பேங்க்குமே பிரைவேட் பேங்க், ரிசர்வ் பேங்கை சேர்த்து எல்லாமே பிரைவேட் தான். இப்போ பிரைவேட் ஹோல்டர்ஸ் தான் இருந்தாங்க. ரிசர்வ் பேங்க் ஆக்ட் வந்து 1934 பாஸ் பண்ணி 1935 ரிசர்வ் பேங்க் செட் பண்ணா கூட ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு பிரைவேட் பேங்காக தான் இருந்தது. 1949 தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஓனர்ஷிப் எடுக்குது, ரிசர்வ் பேங்க் ஓனர்ஷிப். அப்புறமா பார்த்தோம் 1955 ஸ்டேட் பேங்க் ஓனர்ஷிப்பை கவர்மெண்ட் எடுத்துருச்சு. இப்போ மீதி உள்ள பேங்க் எல்லாமே பிரைவேட் பேங்க்ஸாக தான் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கமர்ஷியல் பேங்க், மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் பேங்கிங், அதாவது ஒரு பணக்காரர்கள் இல்லாட்டி பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க மட்டும்தான் பேங்க்கை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு மாசஸ், மற்ற பீப்புள், இந்த கிராமத்தில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து பேங்க்கோட சேவைகளையும் பெற முடியல, பேங்க்குள்ளேயே போக முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னா பண முதலாளிகள் தான் இந்த பேங்கே ஓனர்ஷிப்பாக இருந்தாங்க.
அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி 1969 ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. இதுதான் வந்து வங்கித்துறையின் முதல் சீர்திருத்தம் நம்ம சொல்லலாம். 1969 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்க. அப்ப இருந்த 14 பிரைவேட் பேங்கை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிருச்சு. கவர்மெண்ட் வந்து ஓனர் ஆயிடுச்சு. அப்ப வந்து அது என்ன கிரைட்டீரியா வச்சாங்க? எந்தெந்த பேங்கோட டெபாசிட்லாம் 50 கோடிக்கு மேல இருக்கோ அந்த பேங்க் எல்லாம் எடு அப்படின்னு லிஸ்ட் போட்டோம்னா 11 பேங்க் வந்தது. அந்த பேங்க் எல்லாம் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிருச்சு. இப்போ அந்த டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கிராமத்துல இங்கெல்லாம் வந்து கிராமத்து சின்ன சின்ன டவுன்ல எல்லாம் வந்து பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணி பிரான்ச்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் சொல்லலாம் ஆஃப் பேங்க்ஸ் வந்து 1980. அப்போ இன்னும் ஒரு 6 பேங்க், இந்த ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் இந்த மாதிரி பேங்க்கெல்லாம் வந்து செகண்ட் ஃபேஸில் நேஷனலைஸ் பண்ணாங்க. டோட்டலாக இப்போ எத்தனை ஆச்சு? 20 பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம வங்கிகள்லாம் கிராமத்தை அடைஞ்சிச்சு. அங்கே உள்ளவங்களும் சேவைகள் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் ரீச் பண்ண முடிஞ்சது இந்த பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம். இது இந்த பேங்க்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு 20 நேஷனலைஸ் பேங்க்ஸ் நம்ம சொன்னோம்ல, 20 நேஷனலைஸ் பேங்க்ஸ் இருந்தது. அப்போ ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து லாஸ் மேக்கிங் பேங்க்ஸாக இருந்தது. அப்போ வந்து பேங்க்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கணும், பெரிய பேங்காகவும் ஆக்கணும்னு கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்து சில பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த மெர்ஜ் பண்ணிலாம் முடிச்சோடனே கடைசியில் இப்போ இருக்கிறது தான் இந்த 11 பேங்க். இதில் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் இது ரெண்டுக்கும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 2 பேங்க்கும் இன்னும் இந்த 11 பேங்க்ல அடங்கும். ஸோ இன்னைக்கு டேட்டு நம்ம பேசுகிற இந்த ஆகஸ்ட் 16, 2024 11 நேஷனலைஸ் பேங்க்ஸ் இருக்கும். மோரோவர் இந்த டேட்டா எல்லாமே ரிசர்வ் பேங்க் ரிப்போர்ட்லேருந்து எடுத்த டேட்டா நம்பர் எல்லாமே ஆஸ் ஆன் March 31, 2023 அதில் தான் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்தது. இது அஃபிஷியல் டேட்டா. அடுத்த டைப் ஆஃப் பேங்க்ஸுக்கு போகலாம். அது வந்து ரீஜனல் ரூரல் பேங்க். இப்போ வந்து இவ்வளவு பேங்க்ஸு பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பிச்சா கூட ஃபர்ஸ்ட் நேஷனலைசேஷன் முடிஞ்சிருச்சு 1969 அப்படின்னு பார்த்தா கூட இன்னுமே சில கிராமத்துக்கு இன்னும் சில வங்கிகள் தேவை, இந்த பீப்புளை வந்து இன்னுமே வந்து பேங்கிங் சர்வீஸ் ரீச் பண்ணல அப்படின்னு தோணுனதுனால 1975 October 2 காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்னா என்ன? மண்டல கிராமிய வங்கிகள். சொல்லும் போதே என்னன்னா இது வந்து கிராமத்தை சார்ந்த வங்கிகள். அப்போ இது வந்து ஸ்டேட் வைட் பேங்க். இப்போ நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே நேஷனல் பேங்க்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து அந்தந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு அதை ஆரம்பிச்சாங்க. அதில் எப்படி ஓனர்ஷிப்னா ஒரு 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் 15%. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்சர் பேங்க்னு ஒன்று இருக்கும் 35%. அது ஒரு சேர்த்து தான் 100% அது ஓனர்ஷிப். அது ஸ்டேட்டுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது 196 பேங்க் இருந்தது இந்தியா ஃபுல்லாக. அப்போ கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, இனிமேல் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேங்க் தான். ஒரு ஸ்டேட்லேயே பல பேங்க் இருந்தது, அதெல்லாம் வந்து குறைச்சி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேங்க். அதை நோக்கி இப்போ பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 43 பேங்க் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரையில் 2 பேங்க் இருந்தது, பாண்டிய கிராம பேங்க், பல்லவா கிராம பேங்க்னு. இதில் வந்து இது ரெண்டையும் இப்போ மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு கிராம பேங்க்னு இருக்கு. இதோட இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சேலத்தில் இருக்கு. இதுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து இந்தியன் பேங்க். அந்த ஸ்பான்சர் சொன்னீங்களா 50% சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பேங்க்குக்கு. பிளஸ் அந்த 35% ஸ்பான்சர் யாருன்னா அது வந்து இந்தியன் பேங்க். இதுதான் இப்போ ஒரு பேங்க் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கு. இப்போ இந்த பேங்க்ஸ் வந்து இன்னமும் கூட குறைய வாய்ப்பு இருக்கு போக போக. இதுதான் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். 43 பேங்க்ஸ் இருக்கு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இப்போதைக்கு. இப்போ நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போகலாம். பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் 21. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லா பிரைவேட் பேங்க்கையும் இதாக மாற்றிடுறாங்க, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. அதாவது 2 ஃபேஸில் நேஷனலைஸ் நடந்தது. ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி 69, ரெண்டாவது 80. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி யார் எந்தெந்த பேங்க் 50 கோடிக்கு மேலே இருக்கோ அதெல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்க. ரெண்டாவது அந்த 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணதில் எந்தெந்த பேங்க்கு 200 கோடி டெபாசிட் இருக்கோ அதெல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்க. அப்போ இந்த ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க், இப்போ பிரைவேட் செக்டார் இருக்கலாம், இந்த ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க் 14 போட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன? இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னையே ஆரம்பிக்கப்பட்ட பேங்க். ஃபர்ஸ்ட் நேஷனலைசேஷன் பண்ணாங்கல்ல 1969, அப்போ இருந்த பேங்க். அப்பயும் இந்த பேங்க்லாம் இருந்தது, ஆனால் அந்த கிரைட்டீரியாக்குள்ளே வரல. இப்போ நம்ம என்ன சொன்னோம், முதல்ல இது வந்து 50 கோடி எந்தெந்த பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க்ஸ்லாம் வரல.
ரெண்டாவது நேஷனலைசேஷன்ல 200 கோடி எடுத்தாங்க, அதுலயும் இந்த பேங்க்ஸ்லாம் வரல. இது அப்படியே சர்வை இவ்வளவு நாளா இருந்தது. இதெல்லாம் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தனால இன்னும் சர்வைவ் ஆகுது. இந்த 14 பேங்க், இந்த 14 பேங்க்ல ரொம்ப சவுத் இந்தியாவோட பங்கு அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அது வந்து தூத்துக்குடியின் ஹெட் ஆஃபீஸ் உள்ளது. இந்த மாதிரி தமிழ்நாடு கரூர் வைஷா பேங்க், கரூர் தலைமையகமாக கொண்டது. அதே மாதிரி கேரளாவில் ரொம்ப பேங்க் இருக்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு, அதுக்கப்புறம் தனலட்சுமி பேங்க், அப்புறம் ஃபெடரல் பேங்க், இதெல்லாம் கேரளாவை சேர்ந்தது இந்த பிரைவேட் செக்டார் பேங்க். இது பிரைவேட் செக்டார்ல ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க். ஏன் இது ஓல்டு பிரைவேட் செக்டார்னா 1991க்கு அப்புறம் இந்த நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லாம் வந்தது. அதனால அது வரல இருந்த பேங்க்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க்னு சொல்றோம். இப்போ 1991 அப்போ வந்து ஒரு இந்தியாவில் ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ், அதை பற்றியே நம்ம தனியாக வீடியோவில் பார்ப்போம். ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருது, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறோம், எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், அதை நோக்கி இந்தியா நகருது. அப்போ இந்த பேங்கிங் செக்டார்ஸையும் நம்ம வந்து சீர்திருத்தணும், பேங்கிங் செக்டார் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு நரசிம்மம் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இந்த கமிட்டி வந்து அதோட ரெக்கமெண்டேஷன்ல புது பேங்க்ஸை நம்ம வந்து லைசன்ஸ், ரொம்ப நாளாக ரிசர்வ் பேங்க் லைசன்ஸே கொடுக்கல. இந்த பேங்க் எல்லாமே அந்த காலத்துலேருந்தே இருக்கு, புது பேங்க்னு ஒன்றுமே லைசன்ஸ் கொடுக்கல, பல வருஷங்களா லைசன்ஸே கொடுக்கல. அப்போ இந்த நரசிம்மம் கமிட்டி சொல்லிச்சு, புது பேங்க்குக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்கணும், அந்த பேங்க் எல்லாமே ஹைடெக்காக இருக்கணும், அந்த பேங்க் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் கம்படிஷன் இருந்தால் தான் எல்லா பேங்கோட சேவைகள் மற்ற இதே முன்னேறும் அப்படின்ற வகையில் புது லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் வந்தது தான் இந்த நியூ பிரைவேட் செக்டர் பேங்க். முதல்ல இதில் கொடுத்தது வந்து 2003. இந்த பேங்க்ஸில் வந்து முதல் 93, 94 அதான் முதல் செட் ஆஃப் நியூ பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். இது யாருன்னா ஐசிஐசிஐ பேங்க், யூடிஐ பேங்க்னு ஒன்று கொடுத்தாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதெல்லாம் ஏற்கனவே ஃபினான்ஷியல் கார்பரேஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து பிரைவேட் பேங்க்ஸாக லைசன்ஸ் கொடுத்தாங்க. இதில் யூடிஐ பேங்க் தான் இப்போ ஆக்சிஸ் பேங்க்னு மாறிடுச்சு. இது தவிர 2003-4 இன்னும் ஒரு 3-4 பேங்க், எஸ் பேங்க், கோட்டக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், அப்புறமா 2014 வந்து பந்தன் பேங்க், இப்படி பல பிரைவேட் பேங்க்ஸ்லாம் லைசன்ஸ் கொடுத்து இப்போ 7 பேங்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹைடெக் பேங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை நம்ம நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ அடுத்தது ஒரு புது கிளாசிஃபிகேஷன் என்ன, டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ். இது என்ன டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸு? இப்போ இவ்வளோலாம் பண்ணி கூட சில செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒரு சில செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் அவங்களுக்கு இன்னுமே இந்த வங்கி சேவைகள் போய் சேரல அப்படின்றத சில கமிட்டிஸ், ரிசர்வ் பேங்க்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த சர்வே, இதெல்லாம் தெரிய வந்தது. அப்போ என்ன பண்ணும், இதுக்குன்னு சில பேங்க்ஸ் செட்டப் பண்ணலாம், இது வந்து மற்ற பேங்க் மாதிரி இருக்கக்கூடாது, செப்பரேட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பேங்க்ஸை செட்டப் பண்ணாங்க. 2015 இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ் வந்தது. இதில் 2 கேட்டகரி இருக்கு. இந்த டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ் வந்து மொத்தம் இப்போ 16 + 2 18 இருக்கு. இது நம்ம ஷெடியூல் பார்க்கறதுனால 16. இதில் வந்து 2 வகையான பேங்க் இருக்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க். இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ அடுத்தது பார்ப்போம். டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ்னே பார்க்க போகிறோம், அதனால ரொம்ப டீட்டெயில் வேணாம். ஆனால் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு மற்றும் குறு தொழில், அவங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. லோன்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 50% ஆஃப் லோன் 25 லட்சத்துக்கு குறைவாக தான் இருக்கணும். அதேமாதிரி ப்ரியாரிட்டி செக்டார், முன்னுரிமை துறை கடன் இருக்குல்ல, அந்த ப்ரியாரிட்டி செக்டார் 75% ஆஃப் மொத்த லோன் அங்கே தான் கொடுக்கணும். அதுதான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அது இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இப்போ 12 நான் சொன்ன மாதிரி ஷெடியூல்டு 2 அங்கே இருக்கு. அது பேமெண்ட் 12 பேங்க். இது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றில 12மே வந்து ஷெடியூல் தான். பேமெண்ட் பேங்க்ல தான் 2 வந்து நான் ஷெடியூல் இருக்கு. பேமெண்ட் பேங்க் வந்து 4 இருக்கு. இது பேமெண்ட் பேங்க்னா என்ன, இப்போ இந்தியாவில் நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அதாவது மைக்ரண்ட் லேபரர்ஸ் ரொம்ப பேர் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் பீகார், யூபி, வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. இவங்க நம்ம ஃபேமிலிக்கு பணம் அனுப்புறதுக்காக அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பேங்க்ஸ் தான் இந்த பேமெண்ட் பேங்க். இந்த பேமெண்ட் பேங்க் சாதா பேங்க். இந்த டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸே நார்மல் பேங்க் கிடையாது. மற்ற பேங்க்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், யூனிவர்சல் பேங்க்னு சொல்லுவோம், அவங்க எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். ஆனால் இந்த டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி மட்டும்தான் பண்ணலாம். இந்த பேமெண்ட் பேங்க் வந்து 2 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் வாங்க முடியாது. அதே சமயம் லோன்லாம் கொடுக்க முடியாது. அது வெறும் இந்த 2 லட்சம் வாங்கி இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இந்த பேமெண்ட் பேங்க். அதுதான் இந்த பேமெண்ட் பேங்கோட இது. மெயினாக இந்த புலம்பெயர் தொழிலாளருக்கு, இந்த மைக்ரண்ட் லேபருக்காக தொடங்கப்பட்ட பேங்க் தான் பேமெண்ட் பேங்க். இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த இன்னொரு கேட்டகரி என்ன இருக்குது, ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது.
ஃபாரின் பேங்க்ஸ்னா என்னன்னா வெளிநாட்டில் அதோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் வெளியே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் லண்டனில் இருக்கும். அதோட பிரான்ச்சு இதெல்லாம் வந்து இங்கே ஃபங்க்ஷன் ஆகும். அது வந்து லைசன்ஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் லைசன்ஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் தான் சூப்பர்வைஸ் பண்ணுது. அது வந்து ஃபாரின் பேங்க்ஸ். அப்படி ஒரு 44 பேங்க் இருக்கு. இதுல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இதான் பழைய பேங்க். அப்புறம் ஹெச்எஸ்பிசி ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன், டாய்ஷ் பேங்க், தோஹா பேங்க், அப்புறம் கத்தார் நேஷனல் பேங்க், இப்படி பல பேங்க்ஸ் இருக்கு. 44 பேங்க். இதுல 3-4 பெரிய பேங்க், மற்றதெல்லாம் சின்ன பேங்க் தான். இதையும் வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க் கீழே வரும். கமர்ஷியல் பேங்க்னால என்ன, லாபத்துக்காக ஒர்க் பண்ற பேங்க்ஸ் தான் கமர்ஷியல் பேங்க். இப்ப இந்த ஷெட்யூல் பேங்க்ஸ்ல நான் சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் இருக்கு. ரொம்ப கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறதுல. இப்ப நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் பார்க்கலாம். நான் ஷெட்யூல் பேங்க்ல வந்தோம்னா அதுல 2 பேமெண்ட் பேங்க். இந்த பேமெண்ட் பேங்க்னு சொன்னேன்ல, இந்த 2 பேமெண்ட் பேங்க் இன்னுமே வந்து நான் ஷெட்யூல்ல தான் இருக்கு. அது ஜியோ பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க், என்எஸ்டிஎல் பேங்க் 2 பேங்க் இருக்கு. அப்புறம் லோக்கல் ஏரியா பேங்க் ஒரு 2 இருக்கு. இந்த லோக்கல் ஏரியா பேங்க்னா என்ன, இந்த பேங்க்லாம் எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1996ல இந்த லோக்கல் ஏரியா பேங்க் ஃபார்ம் பண்ணாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, 2-3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லோனு அவங்க சர்வீஸ் பண்ற மாதிரி. இது பெரிய சக்சஸ் ஆகல. இப்போ என்ன, லோக்கல் ஏரியா பேங்க்லாம் நீங்க வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் மாத்தியாச்சு. 2 பேங்க் தான் இருக்கு. கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் ஆந்திர பிரதேஷ், கிருஷ்ண பீமா பேங்க் தெலுங்கானா. இது 2மே வந்து நான் ஷெட்யூல் கேட்டகரியில இருக்கு. இதை தவிர கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான கோஆபரேட்டிவ் பேங்க் நான் ஷெட்யூல் பேங்க்ஸ்ல இருக்கு. இதுதான் வந்து இந்த ஹோல் பேங்கிங் சிஸ்டம். இதுல நம்ம சில ரிசர்வ் பேங்கை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு கிட்டத்தட்ட 7 வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸை பத்தி பார்க்க போறோம். கோஆபரேட்டிவ் பேங்கை பத்தி பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஃபர்தர் இப்போ வரப்போ ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு மேல, இந்த ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை பத்தியும் நம்ம ஒரு தனி வீடியோல பார்ப்போம். இதெல்லாம் வரப்போற வீடியோஸ்ல பார்ப்போம். இது இப்போ ஹோல் பேங்கிங் சிஸ்டத்தை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல முதல்ல 2 மேஜர் கேட்டகரி ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தோம். ஷெட்யூல் பேங்க்ஸ், நான் ஷெட்யூல் பேங்க்ஸ். அதுக்கப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். முதல்ல ரிசர்வ் பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்த்தோம். நெபார்ட், சிட்பி, நேஷனல் ஹவுசிங் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸு. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டாரை கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க்னு பிரித்து கமர்ஷியல் பேங்கை மட்டும் பற்றி பார்த்தோம். அதில் கமர்ஷியல் பேங்க்ல என்னென்ன வருது, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இந்த பப்ளிக் செக்டார்னா கவர்மெண்ட் ஓன் பேங்க்ஸ். இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனலைஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லாம் வந்தது. அப்புறம் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் பார்த்தோம். பிரைவேட் செக்டாரில் ஓல்ட் பிரைவேட் செக்டார், நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ், இதில் பேமெண்ட் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், அப்புறம் ஃபாரின் பேங்க்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஷெட்யூல் பேங்க்ஸும், ஷெட்யூல் பேங்க்ஸை பார்த்தோம். இதெல்லாம் ஷெட்யூல் பேங்க்ஸில் இருந்தது. நான் ஷெட்யூல் பேங்க்ஸ்லையும் சில பேமெண்ட் பேங்க் இருக்கு, லோக்கல் ஏரியா பேங்க் இருக்கு, அப்புறம் லாட் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் இருக்கு. அடுத்த வீடியோல டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ் இதை பத்தி ஏற்கனவே இதில் டச் பண்ணோம் இந்த வீடியோல. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till we meet in the next video, it's goodbye from me.